டிராகன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஸ்வத் வந்து சிலம்பரசன் படம் பண்ணலை. அஸ்வத் மாரிமுத்து வந்து ரஜினிகிட்ட போய் கதை சொல்லிவிட்டு ஒரு 3 மாதம் அந்த படத்துக்காக போயிட்டார் அவர். அதில் சிம்புக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சிம்பு காரணம் கிடையாது, அரசன் ஷூட்டிங் நிற்கிறதுக்கு சிம்பு காரணம் கிடையாது. பெரிய மார்க்கெட்டில் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோட்ட டேட் வாங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஹீரோ தான் ஃபைட் பண்ணணும். அவர் நல்லதாக போச்சுன்னு அமெரிக்காவில் போய் உட்கார்றது தான் தப்புங்கிறாங்க. டூடி இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் கூட சிலம்பரசன் கைக்கு கொடுக்க போகிறாரு. மியூசிக் சாய் அப்படிங்கிறது முதல்ல ஒரு படத்தை நடித்து வர வைங்க. உண்மை காலமாக விக்ரமுடைய பெரிய வியாதியே அதுவாக தான் இருக்குது. இதை மாற்று அதை மாற்று நல்ல கதையெல்லாம் சொதப்பி எந்த அளவுக்கு ஓடாமல் போகணுமோ அந்த அளவுக்கு அவரே பண்ணிடுறாரு. அருண் மாதேஸ்வரன் படமெல்லாம், லோகேஷ் கனகராஜ் படமெல்லாம் ஒரே ரத்த குழியலாக தான் இருக்குது. சென்சார் போர்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் விட்டுருது. நல்லா பிரமாதமாக போய் அடிங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு படம் வந்து மாட்டுச்சுன்னா சாவடிக்கிறாங்க. அல்லர்ஜுன் படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபாஸ் கொடுத்துருப்பாரு, கொடுக்க போகிறாரு. இன்னொன்று, பிரபாஸ் வந்து கண்ணை மூடிட்டு லோகேஷ் கனகராஜ் படம் கொடுத்துடலாம், கதை கேட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ மொக்க படங்களாக பண்ணுறாரு அவர். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து இப்போ டிராகன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஸ்வத் வந்து சிலம்பரசன் படம் பண்ணலை, அங்கே ஏதோ ஒரு அது பண்ணாதனால இங்கே பிரதீப் கூட படம் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கண்ணா? இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு படம் ஏஜிஎஸ்க்கு பண்ணுறாரு, அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு. அந்த படத்து வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அஸ்வத் மாரிமுத்து சிம்புவோட தான் ஜாயின் பண்ணி படம் பண்ணுறாரு. அது ஏஜிஎஸ்க்காக பண்ணுறாரு, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆமாம், அஸ்வத் மாரிமுத்து வந்து ரஜினிகிட்ட போய் கதை சொல்லிவிட்டு ஒரு 3 மாதம் அந்த படத்துக்காக போயிட்டார் அவர். அதில் சிம்புக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டாரே, நம்ம நம்பி தானே இருந்தோம் அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. பட் அது பிளவாலாம் மாறல, இருக்குது, பண்ணுவாங்க. சிம்பு இப்போ அரசனில் போயிட்டுருக்காருண்ணா, எப்படி போயிட்டுருக்கு? அடுத்து என்ன மாதிரியான ஐடியா பண்ணியிருக்காங்க? அரசன் ஷூட்டிங் இன்னும் செகண்ட் ஷெட்யூலே ஆரம்பிக்கல. அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படம் முடிஞ்ச பிறகு தானே அதை பற்றி பேச முடியுமா? இப்போ என்னென்னா, இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அஸ்வத் மாரிமுத்து படத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள். அண்ட் அதுக்கு நடுவில் இன்னொரு நியூஸ் வர பார்த்தோன்னா, டூடி இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் கூட சிலம்பரசன் கைக்கு கொடுக்க போகிறாரு. மியூசிக் சாய் அப்படிங்கிறது முதல்ல ஒரு படத்தை நடிச்சு வர வைங்க. வாட்ட திரும்ப அவரோட பண்றாரு இவரோட பண்றாருன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. கண்டிப்பா. அதனால ரசிகர்களே என்ன அது சும்மா அவர் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து அவங்களுக்கு மேலும் எரிச்சலை தான் கொடுக்கும். அப்போ அரசன் ஷூட்டிங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. சிம்பு காரணம் கிடையாது, அரசன் ஷூட்டிங் நிற்கிறதுக்கு சிம்பு காரணம் கிடையாது. அது ஏதோ ஒரு காரணம், அது பல காரணங்கள் இங்கே சொல்கிறாங்க. சிம்பு வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்புங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. படம் டிலே ஆகுது, ஒரு ஹீரோவாக அவர் இறங்கியது என்னன்னு கேட்கணும். இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டில் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோட்ட டேட் வாங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஹீரோ தான் ஃபைட் பண்ணணும். ஏன் டேட்லாம் வேஸ்ட்டாக போகுது? ஒன்று சீக்கிரம் படத்தை எடுங்க, இல்லைன்னா இன்னொரு படத்தை முடிச்சுட்டு வரேன் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் தான் கேட்கணும். அவர் நல்லதாக போச்சுன்னு அமெரிக்காவில் போய் உட்கார்றது தான் தப்புங்கிறானா. மற்றபடி அவரால் இந்த படம் வந்து டிலே ஆகவே இல்லை, அவரும் காரணம் இல்லை. சாய் அபியங்கர் நிறைய ஆல்பம் சாங்காக கொடுத்துருக்காருண்ணா. இப்போ மறுபடியும் இன்னொரு ஆல்பம் சாங் வரப்போது அதில் கயாடு லோகர் நடிக்க போகிறான்னு சொல்கிறாங்கண்ணா. இது எந்த அளவுக்கு உண்மைங்கண்ணா? அது தெரில. ஆனால் அவர் இப்போ இருக்கிற பிசிக்கு கிட்டத்தட்ட 6-7 படம் பண்ணுறாரு. ஆல்பம் பண்ணுறதுக்குலாம் ஒரு டைமே இல்லை. ஒருவேளை ஏற்கனவே பண்ணி வச்ச பாடல்களை வேணா எடுத்து போட்டு ஒரு ஆல்பம் நடுவில் வரட்டும்னு நினைக்கலாமே தவிர, இனிமே அவர் ஆல்பத்தை நோக்கி போவதுங்கிறது இப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆக்டர் மம்முட்டினா டக்குன்னு ஒரு நியூஸ் வருது, அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நடுவில் அவருக்கு வந்து ஸ்மெல் தெரியல, டேஸ்ட் தெரியலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைனா, என்ன ஆச்சு அவருக்கு? ஆமாம், அதான் இப்போ நடுவில் அவருக்கு கேன்சர் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு வந்திருக்கார். ஸோ அதனால தான் நடுவில் ஒரு பெரிய கேப்பு அவருக்கு. மோகன்லால்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை போய் ரொம்ப கூடவே இருக்கார், ரொம்ப ஆறுதலாக அவரோட இருந்தது போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் எதிர்பாராத ஒரு உடல்நிலை குறைவு. பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டார். பட் இருந்தாலும் அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஆமாம், அதுதான். பட் உற்சாகமாக பல லாங்குவேஜில் நடிக்கிறார்.
தமிழ்லேயே கூட நடிக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓ ஆமாம். தனுஷ் கூட சேர்ந்து. ஆமாம். சூப்பர் சூப்பர். நான் ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவங்கள பல படங்களில் பார்த்துருக்கோம். அவங்க ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, நான் வந்து மலையாளத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்னை வந்து ஒரு ஹீரோ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் தான் தெரிய வந்தது அவர் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் எனக்கு பெரிய அளவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அளவில் இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்களான்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் துப்பறியும் சாம்புவாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். பட்டு அப்படி துரதிர்ஷ்டம் எல்லா துறையிலையும் இருக்குது. சினிமா துறையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக அங்கே ஏமாத்துறவங்க இருப்பாங்க. சாதாரணமாகவே ஒரு கதை எழுதி அதை படமாக்கி நிஜமாக நம்ம முன்னாடி வைக்கிறவங்களுக்கு ஒரு சம்பவத்தை அப்படியே மனமுருக சொல்லி அவங்கள ஈர்க்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி தான் பல பேர் இங்கே ஏமாறுறாங்க. ஒருவேளை அவங்களும் அப்படி ஏமாந்துருக்கலாம், அதில் நம்ம ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவங்க வேற ஒரு நல்ல லைஃப்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து பழைய காதலை நினைத்து பழைய ஏமாற்றத்தை நினைத்து புலம்புவதை விட இப்போ வந்திருக்கிற வாழ்க்கையை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம்ல. எதுக்கு பழசெல்லாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். இருமுகன்ற படம் வந்துச்சுன்னா ஆனந்த் சங்கரோட இயக்கத்தில் மீண்டும் சியான் விக்ரம் வந்து அந்த டைரக்டரோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது எப்படி அவ்வளோ காட்டு தீயாக பரவுச்சுன்னு தெரில. அவர் இப்போ தான் வந்து அங்கே போய் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் அதை ஃபைனல் பண்ணலை. விக்ரமும் வந்து அதை ஃபைனல் பண்ணதா தெரில. ஸோ அதற்குள் வந்து அந்த தகவல் வெளியில் வந்திருக்கு. ஆனால் நல்ல டைரக்டர், அவர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டரு. அவரோட விக்ரம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணால் கட்டாயமாக அது பெரிய ஹிட் படமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு அவர் சொல்லாமல் இருக்கணும். என்னப்பா அண்மை காலமாக விக்ரமுடைய பெரிய வியாதியே அதுவாக தான் இருக்குது. இதை மாற்று அதை மாற்று நல்ல கதையெல்லாம் சொதப்பி எந்த அளவுக்கு ஓடாமல் போகணுமோ அந்த அளவுக்கு அவரே பண்ணிடுறாரு. இப்போ இருமுகன் டைரக்டரை பொறுத்தளவுக்கு, ஆனந்த் சங்கரை பொறுத்தளவுக்கு வரும்போதே ஒரு பக்காவான ஸ்கிரிப்டோட வரக்கூடிய நபர் தான் அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக விட்டிங்கன்னா ஒரு நல்ல படமாகவே கிடைக்கும். துருவ் விக்ரம் அவர் எங்கே போனாலும் வந்து அனுபமாவுடைய கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் காதலிக்கிறீங்களான்னு. எந்த அளவுக்கு உண்மை? நான் அவங்க 2 பேரும் நேரம் காதல் இல்லைங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த பைசன் படத்தில் அவங்க 2 பேருக்குமான ஒரு இன்டிமசியாக நம்ம பார்த்தோம், ஸ்க்ரீனில் பார்த்தோம். இப்போ மக்கள் என்னென்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் பொழுது ஏதோ அவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, சுற்றி ஒரு 100 பேர் நிற்பாங்க. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடக்கும். இந்த லவ்வே வந்து எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடக்கும். அது திரைக்காக பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இவங்க என்னென்னா அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அது கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறது வந்து அது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. பட் அதை தவிர்க்க முடியாது, அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அண்ட் தனுஷ் அவர்கள் இப்போ நம்ம பேசியிருந்தோம் மம்முட்டி அவர்கள் நடிக்க போகிறாருன்னு. ஆனால் அந்த படத்தில் சாய் பல்லவியும் இருக்காங்க, ஸ்ரீலீலாவும் இருக்காங்கன்னு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது என்ன மாதிரியான படமாக இருக்குங்கண்ணா? என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க? இல்லை, தனுஷை பொறுத்தளவுக்கு இந்த இட்லி கடையெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மாறிடுச்சு. அவர் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கார், ஒரே அட்வைஸ் பண்ணிட்டே கிடக்கிறாரு அப்படின்லாம் பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே அவரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, பார்க்குறாரு. அவருடைய கீழே ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்குறாங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து இந்த படம் அப்படி இல்லாமல் டோட்டலாக ரசிக்கும்படியான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கார் அவர். அண்ட் கல்கி பார்ட் 2னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டரில் இப்போ சாய் பல்லவி நடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா? ஆமாம், அது உண்மை தான். ஆக்சுவலாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் பிறந்துச்சு தீபிகாவுக்கு. ஸோ அதில் அந்த பராமரிப்பு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கல்கி மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஓவர் எக்ஸ்போஸ் இருக்குல்ல, அந்த லைட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சிக்கலாக மாறும். ஸோ ஒருவேளை அதனால் அவங்க விலகிருக்கலாம். பட் சாய் பல்லவி சரியான சாய்ஸ் தான். டாக்ஸிக்னா அதோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. 2 கெட்டப்பில் வராரு யஷ். பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படின்னா இருக்கும்? அந்த படத்தை பற்றி கேள்விப்படுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் வன்முறைகள் இருக்கலாம், ஆனால் வன்முறையே படமாக இருக்கிறது இதுதான், இது வரைக்கும் நாம் பார்க்காத ரத்த வந்தியாது இருக்க போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. அது ஆரம்பமே இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அச்சம் வருது. இந்த படம் வர்ற அன்றைக்கி நம்ம போகிறதா வேணாமாங்கிற அளவுக்கு ஒரு அச்சத்தை இப்போயே கிரியேட் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் வரானா துரந்தர், அவனும் அப்படிதான். ஆமாம், தெரிகிறாங்க எல்லாம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து தான் தமிழ் படங்களும் கெட்டு போகுது. இப்போ அருண் மாதேஸ்வரன் படமெல்லாம், லோகேஷ் கனகராஜ் படமெல்லாம் ஒரே ரத்த குழியலாக தான் இருக்குது. ஆனால் அது என்னென்னா, இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி எடுப்போமேன்னு இவங்க எடுக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இந்த சினிமா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது மக்கள் மத்தியில். அப்போ இன்னும் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அதை குறைக்கணுங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு இல்லை. சென்சார் போர்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் விட்டுருது, நல்லா பிரமாதமாக போய் அடிங்க அப்படின்ட்டு.
ஏதாவது ஒரு படம் வந்து மாட்டுச்சுன்னா சாவடிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த பார்சியலான சென்சார் போர்டுக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு கண்டனத்தை சொல்லணும். அதுவும் அதே ப்ரொடக்ஷனில் வரும்போது இப்போ கேவிஎன் தான் டாக்ஸிக்கும் பண்ணுறாங்க. ஆமாம், இதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட், அதுக்கு அப்படி ஒரு ரிசல்ட் இல்லை. அவ்வளோ வன்முறையை அனுமதிக்கிறவங்க ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அதனால சொல்லுவாங்க. மீசைய முறுக்கு பார்ட் 2 அந்த ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்திருந்தது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? இல்லைங்க, அவர் நல்ல ஹீரோங்க. அவர் ஆக்சுவலாக வந்து அவர் ஆரம்பத்தில் மீசை முறுக்கு வந்த டைம்லேயே அப்படியே மெல்ல பெரிய பீக்கில் வந்திருக்கலாம். அவருக்கு அந்த முதல் பட வெற்றி வந்து அவர் எதை மாற்றிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதெல்லாம் இங்கே ஓடும்னு நினச்சி எடுக்க ஆரம்பிச்சார் அவர். ரொம்ப சில நேரம் ரொம்ப கிரிஞ்சாலாம் இருந்துச்சு அது. ஸோ அதுதான் இப்போ ஏதோ வராரு, பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தானே தெரியும். அண்டு ஓவராலாக இண்டஸ்ட்ரியோட பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக அடுத்து கமல் சார் என்ன படம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் ரொம்ப நாளாக இந்த அன்பறிவு ப்ராஜெக்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான ப்ரோமோவும் வரல, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது காரணம் என்னன்னா, இல்லைங்க, அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இங்கே வரப்போகுது. ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஸோ அப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதில் கமல் வந்து ஒரு மலையூர் மம்பட்டியான் மாதிரி வராரு. அந்த கருப்பு போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு கையில் ஒரு லாந்தர்லாம் எடுத்துக்கிட்டு ஆளே வந்து வேறு மாதிரி இருக்கார். இந்த படத்தில் ஒரு இது வந்து நான் பார்த்தேன் ஒரு இடத்துல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்படி ஆள் வேறு மாதிரி இருக்கார். ஸோ அந்த படம் வந்து நிறையா ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸாக அவங்க 2 பேர் இருக்காங்க. அன்பறிவு அவங்க அவ்வளோ வேலையும் விட்டுட்டு பல வாய்ப்புகளை வந்து இதனாலேயே வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. கமலும் வந்து அவங்கள போராடம்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அமெரிக்கா போனால் கூட கூப்பிட்டு போயிடுறாரு. எங்கெல்லாம் அவர் போகிறாரோ வாங்கன்னு கூப்பிட்டு போய் டிஸ்கஷன்னு போயிட்டே இருக்குது. அப்போ அது வரும்போது ஒரு பெரிய யானை பிரசவம் மாதிரி தான் வரும் போல இருக்குது. அண்டு லோகேஷ் நாகராஜன் அல்லு அர்ஜுன் படம் பண்ண போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், பிரபாஸ் கூடயும் ஒரு படம் பண்ண போகிறாரு. அல்லு அர்ஜுன் படம் முடிச்சுட்டு அதுதான் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபாஸ் கொடுக்க போகிறாரு. ஆனால் முதல்ல இந்த படம் எப்படிங்கிறத பார்க்கணும்ல. இப்போ தான் கதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. யார் லோகேஷ் வந்து அல்லு அர்ஜுனுக்கு ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அதை பிடிச்சி போய் தான் நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்ட்டார். இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ முழு கதையும் அங்கே போய் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடித்த பிறகு தானே பிரபாஸ். இன்னொன்று பிரபாஸ் வந்து கண்ணை மூடிட்டு லோகேஷ் கனகராஜ் படம் கொடுத்துடலாம். கதை கேட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ மொக்க படங்களாக பண்ணுறாரு அவர். அதை விட ஒரு மொக்க படத்தை லோகேஷ் பண்ணிட்டு போகிறது இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் கதையே சொல்ல வேணாம் பிரதர், வாங்க ஷூட்டிங் போகலான்னு நாளைக்கே கூட கிளம்பி போகலாம். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல.